ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நான்வெஜ் தான். இந்த ஒரு வாரமாக பக்ரீத்துக்கு முதல் 2 நாளில் இருந்தே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜாக போய்கிட்டே இருக்குது. ஒரு நாள் கூட வெஜ்ஜு சாப்பிட்டோன்ற சரித்திரமே இல்லை. நேற்று ஃபுல்லாக வெஜ்ஜு சாப்பிட்லாம் அப்படின்னு பார்த்தாக்கா அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி சாயங்காலம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு இதில் நான்வெஜ் வந்துடுது. காலையில் லஞ்ச் பாக்ஸும் மதியத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜுமாக போயிட்டுருக்கு. அண்ணன் பையன் வந்து இங்கே தான் இருக்கா, ஸ்கூலுக்கு இங்கேருந்து தான் போயிட்டுருக்கான். அவனுக்கு வந்து காலையில் லஞ்ச் பாக்ஸ் செய்யணும் இல்லையா, அது மாதிரி லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு அனுப்பிச்சிட்டு மதியமாக பார்த்திங்கன்னா நம்ம நான்வெஜ் எல்லாம் செய்யலாம் அப்படின்னு இப்போ டெய்லி செஞ்சோம். இன்றைக்கி பிரியாணி வந்து அன்றைக்கி வந்து நம்ம ஆர்டர் போட்டு பக்ரீத்துக்கு வாங்கினோம். இப்போ நம்ம வந்து வீட்டில் செய்யலாம், நான் செஞ்சு கொடுக்கலாம் அவங்களுக்கு இது வரைக்கும். அதனால சரி இன்றைக்கி மட்டன் பிரியாணி செஞ்சலாம். இதுதான் கடைசி. எலும்பு பீஸெல்லாம் அன்றைக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன், பிரியாணி போடுறதுக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுருந்தேன். நீங்கள் நினைப்பீங்க எலும்பில்லாத பீஸில் பிரியாணி போட்டிருக்கலாம்ல அப்படின்னு நினச்சிப்பீங்க. ஆனால் எலும்போடு இருக்கிறதுல பிரியாணி வந்து நல்லா அந்த எசன்ஸ்ல எல்லாம் இருக்கும், சூப்பராக இருக்கும். அதனால் எலும்பில் வச்சு பிரியாணி, எலும்பு மட்டும் இல்லை கறியும் இருக்குது. 1.5 கிலோ அளவுக்கு கறி எடுத்து வச்சுருக்கேன் பிரியாணிக்காக. இதில் கொஞ்சம் வேக வச்சு வேணால் கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து குழம்பு கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சரியாக இருக்கும். முதல்ல நம்ம மட்டன் தான் வேக வைக்கலாம். 1.5 கிலோ மட்டன். அதுக்கு கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் வந்து நிறைய போட்டுறக்கூடாது, அப்புறம் பிரியாணி மஞ்சள் கலரில் மாறிடும். கொஞ்சமாக லைட்டாக அந்த ஸ்மெல் அப்படிக்காக கொஞ்சமாக போட்டுக்கிறணும். மஞ்சள் தூள் போட்டு உப்பு போட்டு வேக வச்சிடலாம். உப்பு போட்டு வேக வச்சா நமக்கு வந்து பிரியாணியில் பீஸ் வந்து டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் உப்பு போட்டு ஒரு டைம் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதிகமாக விசில்லாம் விட வேணாம், ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம பிரியாணி தாளிக்கிறப்பையும் கொஞ்சம் வேகும் இல்லையா, அதனால் ரொம்ப நேரம் விசில் விடாமல் சும்மா ஒரு அரை பக்குவத்துக்கு கறியை வேக வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம தாளித்தோம்னா நம்ம கரெக்டாக இருக்கும். 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அதுங்களையும் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம்லாம் எடுத்து உரிச்சே வச்சுட்டு இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நமக்கு வேலை கரெக்டாக முடிஞ்சிடும். இப்போ செய்வோம். அதுக்கிடையில் என் பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு நான் வந்து மீனெல்லாம் வேக வச்சுருக்கேன். என்னோடய பாப்பா வந்து எவ்வளவு ஆக்டிங் வருங்க, மீன் வேக வச்சிட்ருக்கேனாம்மா, சீக்கிரம் அம்மா போடுமா போடாதா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு. இங்கே இப்போ 2 பேரும் நான்வெஜ்னாலே இந்த மாதிரி தான் உட்காந்துருப்பாங்க, பைத்தியக்கார பயலுக. என்னடா நீங்கள் பைத்தியக்கார பயலுக தானே 2 பேரும்? போடுற வரைக்கும் அப்படி தான் ரியாக்ஷன், அப்படி தான் இருக்கும். பிரியாணிக்கு தேவையான எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு 200 கிராம் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் தாளிக்கிறதுக்கு பட்டை 5, ஒரு கிராம்பு ஒரு 5, ஏலக்காய் 5, 2 அன்னாச்சி பூ, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை நல்லா பொரிய விட்டுட்டு 400 கிராம் அளவுக்கு வெங்காயம், பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 போல் இந்த மாதிரி சைஸில் 10 பட்டை, 10 ஏலக்காய், 10 கிராம்பு, எல்லாம் 10 எடுத்துருக்கேன். 1 ஸ்பூன். இப்போ இதை அரைச்சிடலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக இந்த மாதிரி வதக்கியாச்சு பாருங்கள். இந்த மாதிரி தான் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இந்த டைமில் இப்போ பவுட்ரு பண்ண மசாலாவை அப்படியே சேர்த்துடலாம். நான் கரெக்டாக 1.5 கிலோவுக்கு அளவாக தான் பவுட்ரு பண்ணியிருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா ஒன்றா போட ஆரம்பிச்சிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் 7 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 3, 4, 5, 6, 7, 1.5 கிலோவுக்கு 7 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வடை நல்லா போனதுக்கப்புறமா நம்ம இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணும்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா 6 பச்சை மிளகாய். அந்த பச்சை மிளகாய் அந்தளவுக்கு காரம் இருக்காது, ஆனால் அதனால் ஒரு 6 சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 300 கிராம் அளவுக்கு தக்காளி, அடுத்து புதினா மல்லித்தலை 2 சேர்த்து, புதினா ஒரு கைப்பிடி, மல்லித்தலை ஒரு கைப்பிடி சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு தயிரும் சேர்த்துடலாம். இப்போ வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம மட்டன் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு பார்த்துக்கோங்க. இந்த டைமில் நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு மட்டன் மட்டும் சேர்த்துக்கலாம். அடுத்து 2 லெமன் புழிஞ்சிருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷத்துக்கு கலந்து நல்லா வேக விடுவோம். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துருவோம். நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தண்ணியை தான் இப்போ சேர்க்க போகிறோம். மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துருவோம்.
அடுத்து 2. நான் வந்து 1.5 கிலோ அரிசி, இதில் 2 கப் அளந்தேன், அதனால் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நம்ம வந்து எப்பயுமே 1க்கு 1 தான் தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அதனால் அந்த அளவில் சேர்த்துருக்கேன். அரிசி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருந்த சீரக சம்பா அரிசி. இதே பிரியாணியை நீங்கள் பாசுமதியில் கூட செய்யலாம், அது உங்கள் விருப்பம். நான் வந்து சீரக சம்பாவில் செய்கிறேன். நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச மட்டனில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் உப்பு சரி பார்த்து உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி விட்டுருவோம். அதுக்கப்புறமா எடுத்து தம் போட்டுக்கலாம். அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விட்டுறலாம். பிரியாணி வந்து அரிசி போட்டு தண்ணியெல்லாம் ஊற்றி அரிசியெல்லாம் போட்டாச்சு. நான் வந்து கொஞ்சமாக ஒரு 250 ஒரு 1/4 கிலோ கிட்ட இந்த மாதிரி கறி வந்து அடியில் இருந்துச்சு, சின்ன சின்ன பீஸாக இருந்துச்சு. அது மட்டும் சரி இந்த அளவில் இருந்துச்சு. சரி இது ஒரு கொஞ்சம் பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் சால்னா மட்டன் சால்னா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே தான் இப்போ நம்ம வந்து தாளிக்கிறோம். சால்னா செஞ்சிட்டோம்னா நைட்டு பூரி செஞ்சாலும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், அப்புறமா இட்லி தோசை என்ன செஞ்சாலுமே நல்லாயிருக்கும். மட்டனில் வந்து ஒரு சால்னா செஞ்சோம்னா என்ன செஞ்சாலும் சூப்பராக இருக்கும். அதனால் அதை செஞ்சிடலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெயை ஊற்றிடலாம். இங்கே கொஞ்சம் அப்பளம் பொரிச்சிட்டு எண்ணெய் வச்சுருக்கேன், அதையும் ஊற்றி விட்டுருவோம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கொதிச்சதுமே தம் போடணும். தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அரிசிக்கு வந்து லெவலாக வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம தம் போட்டுக்கலாம். தோசைக்கல் வச்சிடலாம். வச்சுட்டு இதுக்கு மேலே பிரியாணி பாத்திரத்தை வச்சுருவோம். வச்சு மூடிடுவோம். நல்லா காற்று போகாமல் நல்லா ஒரு வெயிட்டை தூக்கி மேலே வச்சிட்டோம்னா ஆவியெல்லாம் வெளியில் வராமல் இருக்கும். இந்த தோசைக்கல் வந்து ஹீட் ஆகிற வரைக்கும், தோசைக்கல்லும் இந்த பாத்திரமும் நல்லா இதில் இருக்க ஹீட் அதில் ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க தீயை. அதுக்கப்புறம் நல்லா இந்த ஹீட்டும் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். அந்த டைமில் அடுப்பை வந்து நல்லா ஃபுல் சிம்மில் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க. 20 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். எதுவுமே பண்ண வேணாம். அந்த 20 நிமிஷம் நம்ம எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டோம்னா அந்த இருக்கிற தண்ணியில் சூப்பராக மட்டன் வேகாமல் இருந்தாலும் வெந்துடும், அரிசி வேகாமல் இருந்தாலும் சூப்பராக வெந்து வந்துடும். 20 நிமிஷம் கரெக்டாக டைம் வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். அதுக்குள்ளேயும் நம்ம வந்து சால்னா செஞ்சுட்டு வந்துடுறேன். அருமையாக பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக தம் வச்சு உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம அடுப்பை ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கிட்ட விட்டுட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எடுத்து நம்ம பரிமாறினோம்னா சூப்பராக அப்படியே ஜம்முன்னு ஒரு பிரியாணி ரெடி ஆகிருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். வந்துட்டீங்க, ஒவ்வொன்றா வருது பாரு. சிட்டிகேல் நடி சிட்டிகேல் எப்படி இருந்துச்சு படம்? ஒரே புன்னகையா இருக்கு. நல்லாதான் இருந்துச்சு. ட்வின்ஸ் படமா நல்லா இருந்துச்சு. தியேட்டர் நல்லா இருந்துச்சா? ஆனா பார்த்து கழுத்து வலிக்குது. மால் எப்படி இருந்துச்சு? மால் சுத்தி பார்க்கல. அவ்வளவுதான்டி மாலு. என்னடா 2 பேர் சைஸா தெரியும். எப்படி வீடியோ இருக்கிறது தெரியாம அவ எப்படி பேசுறா பார்த்தீங்களா? சரியான கேடி நடி. அவ்வளோதான். படம் நல்லா இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டாங்க. பிரியாணி நான் வந்திருந்தா இப்போ பிரியாணி செஞ்சிருக்க மாட்டேன்ல. என்ன பாப்கார்ன் வந்து கீழே கொட்டி விட்டோம். ஏன் கொட்டிடுச்சு? கொட்டி விட்டுட்டோம் இல்ல கொட்டிட்டான்னு கீழே விழுந்துருச்சா? தவறி அந்த ஹோல்டர்ல இருந்துச்சு. ஒவ்வொன்னா நடுவில் வச்சாதான் இவ்வளவு சாப்பிட முடியும். ஒவ்வொன்னா சாப்பிட்டு இருந்தேன். இப்படி கை வைக்கிறேன், அப்படி கீழே கமந்துருச்சு. ஒழுங்கா இப்படி நிப்பாட்டி வைக்கலாம். சரி கொஞ்சம் இருந்துச்சு. அப்ப அவளுக்கு கொடுத்துரு. நாங்க காம்போ வாங்கினோம் 2. ஐயோ என்ன காயுது போ. உங்ககிட்ட பேசினா வேஸ்ட். கரெக்டாக என்னோட வேலையும் முடிய சால்னாவும் ரெடி, இதுவும் ரெடி. பச்சடியும் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து மட்டன் வந்து நான் எப்போயுமே கடைசியில் ஒரு டைம் தாளிப்பேன். அது சால்னாவாக இருந்தாலும் சரி, குழம்பா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் தாளித்தா அந்த மனம் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். அதை தான் தாளிக்கிறேன். கரெக்டாக வந்து சேர்ந்துட்டாங்க. எண்ணெயும் புகை வந்துருச்சு. அதனால் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். நாங்கள் போய் ஒரு கட்டு இன்றைக்கி விருந்து பிள்ளைகளுக்காக, ஊர்லேருந்து வந்த மருமக பிள்ளைகளுக்காக. நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பிரியாணி நான் செஞ்சுருக்கேன். இதுக்கு முன்னாடிலாம் செய்யலை. இன்றைக்கி தான் முதல்ல பிரியாணி செஞ்சுருக்கேன் அவங்களுக்காக. இப்போ நாங்கள் போய் சாப்பிட போகிறோம்.